பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கண்களை மூடி தலையை தாழ்த்தி நாம் ஒரு 2 நிமிடம் ஜெபித்து நாம் இந்த தியானத்தை ஆரம்பிக்கலாம். அன்பின் பிதாவே அப்பா, என்னோடு இணைந்து அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுடைய இருதயத்தை அப்பா உம்முடைய அன்பினால் நிரப்புங்க. எங்கள் உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உமது கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, நீங்கள் எங்களிடத்தில் என்ன இன்றைக்கு பேச விரும்புகிறீங்களோ அந்த வார்த்தைகளை மாத்திரம் நீர் பேசி சுயம் ஒன்றும் வெளிப்படாதபடி இந்த தேவனுடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருவர்களும் எந்த இடத்தில் இருந்தாலும் அப்பா உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட கர்த்தர் கிரியை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் இன்று மாறாத அன்பை குறித்து தியானிக்க போகிறோம். மாறாத அன்பு, அது முடிவில்லாத அன்புன்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கிலீஷ்ல இதை அன்ஃபெயிலிங் லவ்னு சொல்றாங்க. தோற்று போகாத அன்பு, முடிவில்லாத அன்பு அப்படின்னு நம்ம இதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பு கிரகிக்க முடியாது, அவ்வளோ ஆழமான அன்பு. பிரியமானவர்களே, கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காக தன் சொந்த சரீரத்தையும் பாராமல் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். ஆதார வசனம் எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். இந்த வசனத்தில் நாம் 3 காரியங்களை குறித்து பார்க்கிறோம். ஒன்று, சுகந்த வாசனையாக; இரண்டாவது, காணிக்கையாக; மூன்றாவது, பலியாக. இந்த 3 விதமாக தம்மை தாமே கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். அவருடைய அன்பு அத்தனை ஆழமானது, அது மலையை விட உயரமானது, கடலை விட ஆழமானது. அவருடைய அன்பிற்கு முடிவே இல்லை. நம்மை மீட்டுக்கொள்ள வந்த அன்பு. பிரியமானவர்களே, அவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். அதே போல நாமும் அன்பிலே நடக்கிறவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்க எவ்வளோ வாட்டி கோவப்பட்டீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நீங்க வரும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படும் பொழுது, நிச்சயமாக நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களால கோபப்பட முடியாது. அவருடைய அன்பு உங்களை மாற்றிவிடும். விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, மனிதர்களை சார்ந்து நிற்கிறீங்களா? மனிதர்களின் அன்பு ஒரு நாள் மாறி போய்விடும். மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. மனிதர்கள் ஒரு நாள் நம்மளை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதே நபர்கள் சில வருஷங்களுக்கு அப்புறம், இல்லைனா சில மாதங்களுக்கு அப்புறம், இல்லைனா சில நாட்களுக்கு அப்புறம் நம்மளை பிடிக்கல, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷங்களோட அன்பு மாறி போகும். மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. இதை நாம் மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்கிறார். இன்னைக்கு நீங்க யாரை சார்ந்திருக்கிறீங்க? மனுஷங்களை சார்ந்திருக்கிறீங்களா, இல்லைன்னா இயேசுவை சார்ந்திருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க கிறிஸ்துவின் அன்பை சார்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் இருக்காது. இன்னைக்கு யாராவது இந்த காணொலியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, என்னை நேசிக்க யாருமே இல்லை, என் வீட்டில் என்னை ஒதுக்குறாங்க, இந்த உலகத்துல எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, எல்லாரும் என்ன ஒடுக்குறாங்கன்னு நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை இல்லை, இயேசுவின் அன்பு உங்களுக்கு இருக்குது. யாரோட அன்பு உங்கள்கிட்ட இல்லைனாலும் இயேசு இன்னைக்கு உங்களை நேசிக்கிறாரு. உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பின் கண்களினால உற்று நோக்கி கொண்டு இருக்கிறாரு. என்னோட அன்பை இன்னைக்கு நீ புரிஞ்சுக்கிறியா? நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் அவரை நோக்கி திரும்ப போறீங்களா, இல்லைனா இப்படியே இருக்க போறீங்களா? அந்த அன்பிற்கு நாம் ஈடாக என்ன செய்ய போகிறோம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய பாவ வாழ்க்கையை விட போகிறோமா, இல்லது அதையே பின்தொடர்ந்து போகிறோமா? ஆராய்ந்து பாருங்க. இயேசுவின் அன்பை நினைத்து பாருங்க. சிலுவையில் நம்ம ஒவ்வொருவருக்காக தன்னுடைய சொந்த சரீரத்தையும் தன்னுடைய சொந்த ஜீவனையும் பாராமல் நமக்காக சுகந்த வாசனையாக, காணிக்கையாக, பலியாக ஒப்பு கொடுத்து நமக்காகவே தன் ஜீவனை விட்ட, நமக்காகவே மீண்டும் 3வது நாள் உயிரோடு எழுந்த நம்முடைய இயேசுவின் அன்புக்கு நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க.
இயேசு தாழ்மை உள்ளவராக இருந்தாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்தாரு. பிதாவாகிய தேவனின் குமாரனாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அவர் நினச்சிருந்தா ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ஃபேமிலியில் பிறந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் நமக்காக தாழ்மையின் ரூபம் எடுத்தார். அவர் என்றும் தாழ்மை உள்ளவராக இருக்கிறாரு. நம்ம எத்தனை முறை நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ முறை பொய் சொல்லியிருக்கோம், எவ்வளோ முறை பாவம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ முறை நம்ம அவருடைய அன்பை விட்டு விலகி போகியிருக்கோம். யோசிச்சு பாருங்கள். இங்கிலீஷில் ஒரு கோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு விரும்புகிறேன். I have given God countless reason not to love me. None of them changed his mind. Hallelujah. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I have given God countless reason not to love me. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் என் மேலே உங்களுடைய அன்புக்கு நான் தகுதி இல்லை, நான் கரெக்ட் இல்லை, என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்கா? 1000 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் தப்பாக இருக்குது, குறையாக இருக்குது. நான் 1000 காரணங்கள் நான் இயேசுக்கு சொன்னாலும் அவருடைய அன்பு மாறவே மாறாது. none of them changed his mind. அவருடைய மனசை இந்த எந்த காரியங்களும், இந்த 1000 விதமான காரியங்கள், நான் குறையாக இருக்கேன், நான் கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற எதுவுமே அவர் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பை மாற்றவே இல்லை. பிரியமானவர்களே, பார்த்தீங்களா எவ்வளோ ஆழமான அன்பு, எவ்வளோ உயரமான அன்பு. அந்த அன்பை யோசிச்சு பாருங்கள். ஒரு பாட்டை நான் பாட விரும்புகிறேன். இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. பிரியமானவர்களே, இதுதான் அவருடைய அன்பு. அதுக்கு ஒப்பு இருக்காது, அதற்கு ஆழங்கள் நிறைந்தது. நீங்கள் 1000 இல்லை 2000 ரீசன் நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தாலோ அவர் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட வந்து உங்களை நேசிக்கிறவராக மாத்திரமே இருக்கிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் இன்றும் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் இன்னைக்கு எந்த பாவத்தில், மறைவான பாவத்தில், இல்லைன்னா ஒரு பாவ கட்டில், ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. என்ன நேசிக்கிறாரா? இவ்வளோ பாவம் பண்ணுறேன், என்ன நேசிக்கிறாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? கண்டிப்பாக நான் நிச்சயமாக சொல்கிறேன், ஆமாம், உங்களை நேசிக்கிறாரு. ஓசியா 11ஆவது அதிகாரம் 4வது வசனம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். ஹல்லேலூயா. உங்களை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் உங்களை இழுத்திருக்கிறாரு. சும்மாலாம் உங்களை அழைக்கலை. பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ரேண்டமாக இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கவே இல்லை. நீங்கள் இன்றைக்கி அவருடைய அன்பனால் நிரப்பப்பட வேண்டும். நீங்கள் அவருடைய அன்பை நினச்சி பார்க்க வேண்டும். நீங்கள் வைத்திருக்கிற அந்த ஆதியின் அன்பில் நீங்கள் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருக்குள்ள அன்பினால் முழுவதுமாக நீங்கள் நிரப்பப்படும் பொழுது, உங்களுடைய இருதயத்தை முழுவதுமாக அந்த அன்புக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்களுடைய இருதயத்தை அவர் அன்பினால் நிரப்பி இந்த பாவ வழியிலிருந்து உங்களை மீட்டுக்கொள்வதற்கு அவர் உங்களுக்கு கிருபை செய்வார். கண்டிப்பாக நிச்சயமாக உதவி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். அவருடைய அன்பின் நிமித்தமாக தான் உங்கள் ஒவ்வொரு வாழும் இந்த பாவ வாழ்க்கையிலேருந்து விலகி வர முடியும். நான் எல்லாவற்றிலும் கரெக்டாக இருக்கிறேன், என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்கிட்ட சொல்கிறீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளோ நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க? எவ்வளோ நேரம் அவருடைய அன்பை நினச்சி யோசித்து பார்க்குறீங்க? ஒரு நாளில் 24 hours இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டியாவது அவருடைய அன்பை நீங்கள் நினச்சி பார்த்துருக்குறீங்களா? அதை நினச்சி நீங்கள் யோசித்து தேங்க்யூ சொல்லியிருக்கிறீங்களா? அப்படி சொல்லலைன்னா நீங்கள் இன்னிலிருந்து அந்த அன்பை நினச்சி நீங்கள் தேங்க்யூ சொல்லுங்கள். உங்களுக்காக, எனக்காக அவருடைய அன்பு அத்தனை பெரியதாக இருந்தது, அத்தனை ஆழமாக இருந்தது, அத்தனை உயரமாக இருந்தது. இன்றைக்கி நீங்கள் அந்த அன்பை நினச்சி தேங்க்யூ சொல்லுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் யோசிக்காமல் இருந்திருக்கலாம், பரவாயில்ல. இன்றைக்கி கர்த்தர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்னுடைய அன்பை நினைச்சுப்பாரு, என்கிட்ட வா, என்கிட்ட சொல்லு, உன் பிரச்சனைகளை நான் சீர்படுத்துகிறேன், உன் பிரச்சனைகளை நான் சரிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அந்த அன்பின் நிமித்தமாக உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் சோர்வில் இருக்கலாம், ஒரு பலவீனத்தில் இருக்கலாம், இல்லைனா என் வாழ்க்கை இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, நான் நம்பினவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல வருமானம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? விசுவாசிங்க, கர்த்தருடைய அன்பை சார்ந்து நில்லுங்க, விசுவாசத்தை ஜெபியுங்க. அந்த விசுவாசத்தில் நீங்கள்
விழுந்து போகாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்க, விலக்கி போகாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்க. 4 days ஜெபம் பண்ணிவிட்டு 5th day அதை மாறிட்டு நீங்கள் போயிடக்கூடாது. அந்த அன்பு உங்களை நிறைந்திருக்கும் பொழுது நீங்கள் அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் வரை உங்களால் ஜெபிக்க முடியும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நன்மையை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரம் என்பதில் இருக்கக்கூடாது. அவருடைய அன்பில் நிலைத்திருந்து பரிசுத்தமாக வாழ்ந்து நாம் நித்தியத்துக்கு போகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜீவ கிரீடத்தை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொண்டோம் என்று நாம் நிச்சயித்துக் கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் பொழுதே நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று நாம் அதை அறிந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் நாம் நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று உங்களுடைய இருதயத்திலிருந்து உங்களுக்கு போதித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆதார வசனம் யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்திய ஆவியாகிய அவர் உங்களுக்குள் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுக்குள் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். நீங்கள் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் போய் உங்களை ஒப்புக்கொடுங்க. நான் என்ன ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நீங்கள் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எந்த விதத்தில் மாறணும்னு சொல்லி ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டிருப்பார். நீங்கள் அந்த காரியத்தை ஒப்புக்கொடுங்க, மனம் விட்டு பேசுங்க, ஷேர் பண்ணுங்கள். எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் மாறணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை ஒப்புக்கொடுங்க. நீங்கள் ஒரு நாள் ஜெபித்து விட்டு விடுறவர்களாக இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நீங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒப்பு கொடுத்து நீங்கள் விட்டுறக்கூடாது. அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் அவர்கிட்ட இருந்து அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும், இல்லைன்னா ஒரு பாவ வாழ்க்கையிலேருந்து நம்ம மீட்டு கொள்கிற வரைக்கும் நம்ம அதை ஜெபிச்சு கொண்டு இருக்கணும். அப்படி தான் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் சுய பலத்தினாலேயோ உங்களுடைய சொந்த சக்தியினாலேயோ இல்லைன்னா அதிகமாக நீங்கள் ஜெபிக்கிறதுனாலையோ அதை மாற்றிக்கொள்ளவே முடியாது. எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னா பரிசுத்த ஆவியின் மூலமாக, அவருடைய கிருபையின் மூலமாக உங்களுக்குள் ஆவியின் கனி உருவாக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே அந்த ஆவியின் கனி உங்களுக்குள் உருவாகும் பொழுது இப்படிப்பட்ட தீமையான காரியங்களிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் விடுதலை பெறுகிறவர்களாக நாம் இருக்க முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவரின் தொடுதல் நிறைவு மிகவும் அவசியம். இன்னைக்கு யாராவது அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் பரிசுத்தம் வரும் பொழுது அவர் பரிபூரணமாய் உங்களை நிரப்புகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்காக ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. இந்த உலகமும் அதில் உள்ள நபர்களும் மாறி போகலாம், ஆனால் இயேசு மாறாதவர். இதை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த உலக ஓட்டத்தில் இந்த உலகம் முழுவதும் சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் வரலாம், ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை இந்த எந்த காரியங்களும் பிரிக்கவே கூடாது. ஆதார வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? வேதத்தில் நீங்கள் பவுல் அவங்கள பற்றி பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய இள வயதிலேயே யூதர்கள் படிக்கிற அந்த எல்லா சட்ட படிப்புகளையும் அவர் படித்து ஞானமுடையவராகவும் செல்வந்தராகவும் இருந்தார். அவர் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படும் பொழுது எனக்காக ஒருவர் இருக்கிறார் என்று அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய மூர்க்க நிலையிலிருந்து, அவருடைய பிடிவாதத்திலிருந்து அவர் பிறரை காயப்படுத்தி கொண்டிருந்தார். இயேசுவை யாரெல்லாம் நேசிச்சாங்களோ, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முற்பட்டார்களோ ஒவ்வொருவரையும் தேடி அவர்களை பிடித்து வந்து அவர் சிறைச்சாலையில் அடைத்தார், அவர்களை கொடுமைப்படுத்தினார். அப்படிப்பட்ட பவுல் கூட ஒரு நாள் அவருடைய அன்பை சந்திக்கும் பொழுது அவர் மாற்றப்பட்டார். இன்னைக்கு நீங்க அவருடைய அன்பை யோசிச்சு பாருங்க. பவுல் வேதத்தில் இப்படி சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார், நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். இவைகள் எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. எதில் நம்ம ஜெயம் கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசம், மோசமோ, பட்டயமோ, நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற இத்தனை பாடுகளில் எது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தாலும்
ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் வியோகுலம் இருக்கலாம், பசி இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கை நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம், ஒருவேளை உங்கள் கருத்தில் கத்தி வைக்கிறது போல் ஒரு சூழ்நிலையான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் திக்கு திசை தெரியாமல், உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னு கூட தெரியாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் மறந்துடாதீங்க, நீங்கள் இதில் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறீங்க. எது நிமித்தமாக? கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பின் நிமித்தமாக. நீங்கள் யார் மேலேயாவது நீங்கள் சார்ந்து நிற்கிறீங்க அப்படின்னா, ஒரு மனுஷனை இன்னைக்கு நம்பி இருக்கிறீங்களா? அவங்க உங்களை உதவி செய்வாங்க, இல்லைன்னா இன்னைக்கு அவங்க உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்லை பிரியமானவர்களே. அவங்களுடைய அன்பு இருக்கட்டும், ஆனால் அவங்க ஒரு நாள் மாறி போயிடலாம். உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியாது அவங்க அன்பு கடைசி வரைக்கும் வரும்னு. ஆனால் நான் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், கிறிஸ்துவின் அன்பு மாறாதது. அது இன்றைக்கும் உண்மை உள்ளதாகவே இருக்கிறது. இன்றைக்கி அந்த அன்பு தான் உங்ககிட்ட பேசி கொண்டு இருக்குது. நீங்கள் ஒப்பு கொடுங்க, எதையும் சார்ந்து நிற்காதீங்க, அவருடைய அன்பை மாத்திரம் சார்ந்துருங்க. நீங்கள் அவருடைய அன்பில் சார்ந்து நிற்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவம், துன்பம், பசி இல்லாத தன்மை, கடன் பாரங்கள், பிரச்சனைகள், வியாகுலங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைந்த நஷ்டங்கள், உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் அடைஞ்ச நஷ்டங்கள் எல்லாம் மாறும். இயேசுவின் அன்பினால் அது இன்றே நிச்சயமாய் மாறும். அதற்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க, விசுவாசியுங்க, தீர்மானம் எடுங்க. அது மாத்திரமல்ல, பவுல் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அன்பு நம்மக்கிட்ட இருக்குதா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. தேவன் இந்த அன்பை தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகிறார். நம் ஒவ்வொருவரிடத்திலும் இப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டும். வெறும் காரியக்காராக அன்பாக இருக்கக்கூடாது. வெறும் சுயநலத்திற்காக நாம் அவர் மீது அன்பு வைக்கிறவர்களாக நாம் இருக்கவே கூடாது. இந்த காரியத்துக்காக ஒரு தேவை நிமித்தமாக நம்ம உடனே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோமா? அவருடைய அன்பை நினைத்து நாம் துதிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்க. இன்னைக்கு அவருடைய அன்பை நீங்கள் சார்ந்து நின்னீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த உபத்திரமும் பிரச்சனை வந்தாலும் இதை நீங்கள் ஈஸியாக ஜெயிக்க முடியும், இதை நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை மாறும். இன்னிலேருந்து அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. இவ்வளோ நாள் போனது போகட்டும், பழையன எல்லாம் கலைந்து போகட்டும், புதியன எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக பூக்கட்டும். ஒரு மலரை போல புதிதாக அது பூக்கட்டும். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே இயேசுவின் அன்பை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செஞ்சீங்க. இன்னைக்கு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய அன்பினால் நிரப்பப்பட, இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, இருதயத்தில் இருக்கிற மனக்கசப்புகள், போராட்டங்கள், பாருங்கள் ஆண்டவரே, எல்லாம் இயேசுவின் அன்பினால் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த எல்லா சூழ்நிலைகளிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அது மாத்திரமல்லப்பா, வேதம் சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நம்பும் என்று சொல்லுகிறது. அப்பா, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சார்ந்திராத சூழ்நிலைகளையும் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக, உம்முடைய அன்பின் நிமித்தமாகப்பா ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் ஆண்டவரே வியாகுலங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்களுக்கு ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. காரியக்கார அன்பாக இருக்கக்கூடாதுப்பா. ஒரு தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபித்து பெற்றுக்கொண்டு உம்மை விட்டு விலகுகிற அன்பாக இருக்கக்கூடாதுப்பா. உம்மை பற்றி பிடித்து கொள்கிற அன்பாக இருக்க வேண்டும் அப்பா. நித்தியத்துக்கு போகும் வரையிலும் ஆண்டவரே அப்பா உம்மை பற்றி பிடிக்கிற அன்பாக இருக்க வேண்டும் அப்பா. அந்த அன்புனால நிரப்புங்க. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் இவர்களுக்காக இந்த இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருக்காக நீங்க இறங்கணும்ப்பா. இயேசுவின் அன்பு எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. நித்தியத்துக்கு போக அழைத்து செல்கிற உம்முடைய அன்பை அப்பா நாங்கள் உணர்ந்து நடக்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டுமாப்பா. உமக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டுமாப்பா. அப்பா, இந்த பாவ வாழ்க்கையை வெறுத்து அன்பின் மீது நாங்கள் சார்ந்து நிற்கிறவர்களாக அப்பா நாங்கள் இருக்க வேண்டும். அதற்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது என்று
வேதம் சொல்லுகிறதப்பா. இனி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செஞ்சாலும் அன்போடு செய்யணும்ப்பா, அன்போடு நடக்கணும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் மாறணும் தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டுமாப்பா ஆண்டவரே. அப்பா, நான் என்கிறவன் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொன்னது போல அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா பெருமையுடையவர்களாக இல்லாதபடி தாழ்மையின் ரூபம் நீர் எடுத்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு ஒரு மனதாக ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உடைய அன்பினால் நிரப்பப்பட கிருபை செஞ்சீங்க. இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அப்பா மீட்டு எழும்ப கிருபை செஞ்சீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.